ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸோட டே 59 ஆரம்பமே சும்மா ஆனால் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா பண்ணது, தர்சிகா பண்ணது. அதை பத்தி தான் இன்னைக்கு டாபிக்கே அது அப்படிதான் ஓடிச்சு. நம்ம பேச போறது அந்த ரெண்டு விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவில் டாஸ்க்கு கொடுத்த விஷயம் என்னன்னா, அவங்க பண்றது அத்தனை வில்லத்தனமா தான் இருக்கணும். ஈவு இறக்கம் கருணை எதுவுமே காட்டக்கூடாதுதான் அவங்க ஒடுக்கப்பட்ட ரோல். அந்த டாஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் மீறிட்டாங்க, எல்லையும் மீறிட்டாங்க. மீறி தான் சொல்றாங்க, ஆனா ரூல்ஸ் அதை பத்தி எதுவும் சொல்லப்படல. இல்ல அது எப்பயுமே வந்து பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டெவல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் ரூல்ஸ் வரும். இறக்கமே இல்லாம பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்குன்னு வந்து ஒரு சில நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு டிக்னிட்டி ஒரு ஒண்ணு இருக்குது. இவன் இது பண்ணாதான் இது ரெஸ்பெக்டபிளா இருக்கணும். கேம்னு வர்றப்போ தீபக் பண்ணதுக்கு கொஞ்சம் தீபக் பண்ணது வந்து உண்மையாவே வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அதாவது அதுல ஆக்ஷனும் கண்ணுல வந்து அப்படியே பாக்குறது போய் இதுலயே தான் பேசுறாப்படி, அதான் வாயிலேயே வந்து பேச்சுதான் அழுக வைக்கிற அப்படி. அது திறமை, அது வந்து உண்மையான திறமை. அதாவது நீங்க வந்து முட்டை எடுத்து வாயில அத மஞ்சரி பண்ணது வந்து சரி, அது ஒரு கேம், அது வந்து சூப்பரா இருந்தது. அது கீழே விழுந்தது, அது கீழே. அதுதான் இப்ப என்னன்னா, மஞ்சரி வந்து முட்டையை எடுத்து பவித்ரா வாயில வந்து வச்சுட்டே இருந்தாங்க. அது உண்மையாவே கேமான இதுதான், அது வந்து பண்ணலாம். ஆனா ஆக்சுவலா சாச்சனா பண்ணது பாத்தீங்கன்னா, முட்டையை எடுத்து கீழே விழுந்ததை எடுத்து உடஞ்ச முட்டை கீழே விழுந்துச்சு. அது இடம்லாம் மிதிச்சுட்டு போயிருப்பான், அதை எடுத்து வாய்க்குள்ளே போனது. அது வந்து ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் என்ன பண்ணாங்க, சத்யாவோட பேண்ட் எடுத்துட்டு வந்தா. அப்படி பேண்ட் எடுத்துட்டு வந்து தூக்கி போடுறது அது ஓகே, அது வந்து சரி பேண்ட் எடுத்து தூக்கி போடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா சத்யாவோட பேண்ட் எடுத்து இவங்கதான் முதல்ல சாச்சனாதான் வந்து நம்ம பார்த்துருந்தா தெரியும். சாச்சனாதான் வந்து கிழிக்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. பேண்ட் கிழிக்கணும், கிழிச்சே ஆகணும். அவங்க டிஸ்கஷன்லயே பேண்ட் கிழிக்கலாமான்னு கேட்டுட்டு தான் எடுத்து கிழிச்சிருக்காங்க. சாச்சனை கிழிக்கணும்னு சொன்னாலும் தெரியாம நம்ம ராணம் உள்ள வந்துடும். அப்படி ராணம் உள்ள வந்தாலும் சரி டாஸ்க் போலன்னு சொல்லி ராணம் கிழிச்சிடா. அப்படி இப்ப பாத்தீங்கன்னா பழி எப்படி ஆயிடுச்சு, ராணம் தான் கிழிச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும் போன டைம் வந்து சௌந்தர்யா வந்து அந்த ரோஸ் டாஸ்க் அப்ப பாத்தீங்கன்னா வந்து நின்றுட்டு பேசுறப்ப நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சாச்சனா தான் என்ன பண்ணிட்டாங்க, சேர் எடுத்து கொடுத்து உட்காந்து பேசுங்க, அதாவது தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தைய கிள்ளி விடுற மாதிரி சாச்சனா வந்து நிறைய அன்வான்டா பண்றாங்க. எல்லாத்தையும் தூண்டி விட்டு பண்றாங்க. அப்புறம் பவித்ராவோட கிழிச்ச அந்த பேண்டோட விலை சட்டையை சொல்ற 14,000. அதாவது நம்ம பர்சனலா அவங்களோட யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரங்களோ எல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்களும் ஒரு இஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. அதை வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து மன வருத்தம் வரும். எப்படிதான் அதோட கண்டினியூ பண்ணி இருப்பாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாஸ்க்ல தான் அன்சிதாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அது எப்படி கீழே கலந்து எடுத்து வைங்க, நீ சாப்பிடுவியா பயங்கர ஆர்குமெண்ட். எல்லாம் இருந்தா சாதம் இருந்தா நீ வச்சுக்கோ எல்லாம் வச்சுக்கோ, நான் பிக் பாஸ் விட்டு வெளியே போறேன். அன்சிதா பண்ணது வந்து தப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்சிகா தெரிஞ்சுதான் வந்து ஜெப்ரிக்கு வந்து தோப்பு காரணம் போட சொல்றாங்க. ஏன்னா அன்சிதா வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா டென்ஷன் ஆவாங்கன்னு. அப்ப அன்சிதா என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்டே வந்து ஒரு 50 தோப்புக்காரங்க நிறுத்தி இருக்கலாம். அப்பதான் விட்டுட்டு ஒரு 130 மேல தாண்டி போட்டுட்டு இருக்கிறா. அப்படி ஜெப்ரி அதாவது 100 தாண்டி போட்டுக்கிறப்ப வந்து நம்ம ஜாக்கி பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லி நிறுத்துறப்ப அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அன்சிதா வந்து இல்ல போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது. ஆனா இவங்க வந்து அடுத்தவங்க சொன்ன பிறகு சரி இது நம்மனா வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து உண்மையா பாக்குறது நல்லா இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து டாஸ்க் பண்றீங்க, சரி அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது. அந்த விஷயத்த வந்து தீபக்கே சொல்லியிருப்பாரு. யார் கேட்டா சௌந்தர்யா கட்டியும் ஜாக்லின் கட்டியும். அவன் தர்சிகா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், சாச்சனை என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், முத்துக்குமார் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அவங்க பண்றதுக்கான விளைவு அவங்கள்ட்ட வந்து சேரும். இப்ப என்னாச்சு பிரச்சனையா அவங்கதான் டீல் பண்ணிக்கணும். அதான் அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க, அவங்க ப்ராப்ளம். நீங்க வந்து அதை போய் தடுக்க கூடாது. இது வந்து பிக் பாஸ் ஷோ. இது வந்து அவங்க இண்டிவிஜுவல் வந்து காட்டுறதுதான் விளையாண்டுக்கிறாங்க. நம்ம போய் அதை வந்து நிறுத்த முடியாது. சொல்லலாம், சொல்லி கேட்காம போயிட்டாங்க. இதெல்லாம் பண்றதுன்னா பிக் பாஸோட ரூலே கொடுத்ததே அவங்கதான். இதுக்கு விளக்கமும் கண்டிஷன்ஸும் எல்லாம் அவங்கதான் கொடுத்துருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தர்சிகா பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜா காத்து விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இன்னும் உங்க அப்பாவோட வீடு இல்ல அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து சொல்றாங்க. எப்படி நீ சொல்லலாம், தலைவி சொன்னா கரெக்டா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து சொல்லிருக்க கூடாது, நான் வந்து அதை மீன் பண்ணலன்னே தர்சிகா சொன்னாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் யாராரு சப்போர்ட், அருண்
முத்துக்குமார் எல்லாமே சப்போர்ட் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கண்டஸ்டன் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து அது தப்பான விஷயம். இப்ப வந்து உங்க அப்பாவோட வீடா இதுன்னு கேக்குறது எந்த வீடு, அதாவது விளையாடுறதுக்கு இவங்க தான் வந்திருக்காங்க. இவங்களா பேசினா ஒரு பிரச்சனை இல்ல. போன டைம் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை எப்போ கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, அருமையா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க விளையாடுறப்போ உங்களுக்குள்ள என்ன வேணா பேசிக்கோங்க, அவங்க வீட்டுல என்ன எப்படி இருப்பாங்க அவங்கள பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரிதான் இது வந்து சாதாரணமா பேசுறதை விட இவங்க அந்த சண்டை நேரத்துல வந்து இந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்ப வந்து தப்பாதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது என்னை கேட்டா. ஆக்சுவலா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்கஸ் எல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டிஆர்பிக்காக இவங்களா எல்லாம் பண்ணி விட்டு ஆக்சுவலா கண்டஸ்டன் மேல போட சொல்லி அது வேற எப்படி போயெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் போய் முடியுது. இதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஜாக்லினும் சௌந்தர்யா வந்து விளையாடவே இல்லை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து யாரு வந்து விளையாடாதவங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயில போடணும்னு சொல்லிட்டாங்க. வந்துச்சுட்டா அருணுக்கு கோவம். ஆமா, அப்ப வந்து அருண் கம்முன்னு தான் இருந்தாங்க. அந்த இடத்துல காட்டுறதுக்கு வேண்டிய ஒரு கிரியேட் பண்ணி பேச அவரு ஒரு தனியா கிரியேட் பண்ணி தான் போறாரு. அதாவது அவரோட டார்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சரி முத்துக்குமார் இவங்க 2 பேர்த்த மட்டும் தான் டார்கெட் பண்றாரு. ஆனா அருண் பண்றது சரியில்லை. ஆனா வந்து அருண் ஒவ்வொரு விஷயம் வந்து கரெக்டான வேலிட் பாயிண்ட் சொல்றாரு ஒழிய அருணே சொல்லிட்டு அப்படி எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா நான் என்ன தெரியாது, நான் என்ன வேணா பேசிடுவேன் பாத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வந்து அந்த ஓட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யாவுக்கு தான் வந்து ஒஸ்டா பண்ணிருந்தாங்க. அதாவது எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று வந்து சௌந்தர்யா ஜெயிலுக்குள்ள போய் உட்காரு அப்படி. ஆனா நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க, எப்படி சௌந்தர்யா வந்து உள்ள போய் உட்காந்தா எமோஷனல் டிராமாவே சௌந்தர்யா ஓட்டு அதிகமா வந்துடும். அதாவது ஜாக்லினோட இது மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா கூட அதாவது கோவா கேங் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து சௌந்தர்யா இருக்கிற வரைக்கும் அந்த கோவா கேங்க்கு வந்து பிளஸ் பாயிண்ட். அப்பதான் ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும். என்ன நடந்தாலும் ஜாப்ரி உடனே அழுதுறாங்க. ஆமா, ஜெப்ரி கடந்து அழுதுட்டாங்க. ஒவ்வொரு நடந்த இன்சிடென்ட பார்த்தோன்னே அழுதுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய காயின் கார்டு இருக்கிற மாதிரி, மத்தவங்க எல்லாம் கேன போயிடுங்க. இப்ப சௌந்தர்யா உள்ள போய் உட்காந்தோன்னே நானும் போய் உள்ள போய் உட்காந்துக்கிறேன், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி இவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து பிக் பாஸ் ஷோல வந்து ஒருத்தங்க வந்து இது பண்றப்ப பாத்தீங்கன்னா யாரோட ஓட்டு அதிகமா இருக்கோ அவங்கதான் உள்ள போய் உட்காரணும். சௌந்தர்யா போய் உள்ள உட்கார்ந்தது வந்து கரெக்டான விஷயம். ஆனா தேவையில்லாம நான் தான் போய் உள்ள உட்காருவேன்னு சொல்லி சௌந்தர்யா வெளியே வர வச்சு அது ஒரு தெரியாம ஒரு கண்டென்ட்டாட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்க் டெவில இவருக்கு டாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா தான் போயிட்டு இருக்குது. இது நாளைக்கு இதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு கண்டிப்பா எல்லாம் மாத்திட்டாங்க. அதாவது இது எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க ஏஞ்சலா இருந்தாங்களா, இவங்க டெவிலா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க டெவிலா மாறிடுவாங்க, இவங்க ஏஞ்சலா மாறிடுவாங்க. மாத்தி மாத்தி சண்டை போடுறதா. இதுதான் பிக் பாஸோட டெஸ்ட். இந்த இடத்துல தான் இன்னும் அவங்க காட்ட போறாங்க, நீ மட்டும் தான் பண்ணுங்க நானும் பண்ணுவான்னு. அது என்னங்கிறது அடுத்த வீடியோல பாக்குறோம். ஓகே, பாய்.